இருக்கா? ஏய் உங்கள் வீடியோஸ்லாம் பாரு நல்லா காமெடியாக இருக்கலாம். தியேட்டர் ஆர்டிஸ்ட் இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய ஸ்டேஜ் பிளேலாம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது தெரியுமா? அப்படியா? ஏய் உங்களோட அடுத்த ஈவெண்ட் மதுரைன்னு போட்டிருக்கு. ஆமாம், வர ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ஈவினிங் 4 o'clock நம்ம மதுரை காந்தி மியூசியத்தில் நடக்க போகுது. அப்படியா? ஆமாம். இதுக்கான டிக்கெட்ஸ்லாம் எங்கே வாங்கணும்? இது சொல்கிறேன். இந்த பிளேக்கான டிக்கெட்ஸ் புக் மை ஷோலேயே புக் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த பிளேயோட பேர் என்ன? இந்த பிளேயோட பேர் இருட்டடிப்பு. இந்த பிளேக்கான டிக்கெட்ஸை நீங்கள் புக் மை ஷோ ஆப்லேயே புக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். யார் ட்ரெஸ்ஸு போட்டால் யார் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? யாரை சொல்கிற? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே புரியாமல் பேசிக்கிட்டு கூடாது. எந்த பொம்பளை பிள்ளை எப்படி ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு? நானாவனா ஒரு டியூட்டை போட்டுறீங்க. அக்காவோ தங்கச்சியோ ஆபாசமாக நடிக்குது அப்படின்னு வச்சுக்கிருவான். இல்லை நீங்கள் சொல்கிறனால ஊராளுக்கு தான் திருந்திட்டாங்களா? இல்லை திருந்த வச்சிருவீங்களா? இப்போ அந்த பிள்ளைங்க வெஸ்ட்டை குடிச்சு ஹாஸ்பிட்டலில் கிடக்கு. இப்போ நான் என்ன பதில் சொல்கிறது? இங்கே கூட லைட்டாக தெரிஞ்சிருச்சு. என்ன ஏன் தொப்புல இருக்கிறீங்க? வேணாம் வலிக்குது அழுதுருவேன்றீங்களா? கோவத்தை கிளப்பிட்டே இருக்காதா? அப்புறம் எதுக்கு தேவையெல்லாம் காலரை தூக்கி விட்டுறீங்க? என்ன என்ன அண்ணே மரியாதையா பேச? மரியாதை என்னடா உன்கிட்ட மரியாதை? மரியாதையாடா இருந்தா நீ பேசிட்டு இருக்க? என்ன ஃபிகரை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. உங்களை தானே நான் நீங்கள் எந்திரிக்கிறவன் டீ வேணா சாப்பிட்டு வந்துடுறாங்கண்ணே. இப்போ என்ன எங்கே வந்த? தூங்குறவனை எழுப்பி இப்போ என்ன விஷயம் சொல்லியா? இல்லை ஒரு சின்ன பஞ்சாயத்து விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன் உங்கள் மேலே. வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லு. விட்டு விட்டு என்னென்னத்தை கேட்டுக்கிட்டு போடு. இல்லைண்ணே உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். சரி நீங்களா என்னன்ற தெரிஞ்சு எந்திரிச்சு நில்லுங்க. ஐயோ இப்படிலாம் பார்த்தா பயப்படலாம் கிடையாதுங்க. எந்திரிங்க. இல்லை உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? பொரியா? என்ன பொரியா? என்ன தேவையில்லாத? இல்லை எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? என்ன தேவையில்லாத வேலைன்னா என்ன வேலை? அப்புறம் தூங்குறது தேவையில்லாத வேலையா? அவனுக்கு தூங்குறது உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கலாங்க. உங்களுக்கு எதுங்க தேவையில்லாத வேலை? நான் தூங்குறது உனக்கு இதாக இருக்கா? ஏன் தோட்டத்தில்? ஐயோ நீங்கள் தூங்குங்க, தூங்காமல் போங்க. யார் ட்ரெஸ்ஸு போட்டால் யார் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? யாரை சொல்கிற? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே புரியாமல் பேசிக்கிட்டு கூடாது. நீங்கள் எதுங்க புரியாமல் தேவையில்லாம் வீடியோ போட்டுட்ருக்கீங்க? எந்த பொம்பளை பிள்ளை எப்படி ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவையில்லாத வேலைலாம் அதெல்லாம். உங்கள் வீட்டு பிள்ளையா போட்டது? யார்? சாதனாவை சொல்றியா? ஐய சாதனான்னு தெரியாது, யார் சாதனை பண்ணான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றது நீங்க முதல் கேளுங்க. ஐயோ இந்த இலக்கியமெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு தேவையே கிடையாது. எந்த பொம்பளை பிள்ளை எப்படி ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு? நானாவனா ஒரு டியூட்டை போட்டுறீங்க. ஐய அப்புறம் எதுக்கு தெரியாம வீடியோ போட்டுட்றீங்க நீங்க? டூஎட்டுங்கிறது பக்கத்தில் இருக்கவங்க கூட நடிக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க போடுற வீடியோவுக்கு நீங்கள் எதுக்கு பேசி கமெண்ட் பண்ணுறீங்க? ட்ரெஸ் இப்படி போடாத அப்படி போடாதான்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லி இல்லை நீங்கள் ஃபேம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்களா? ஃபேம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்களா நீங்கள்? ஃபேம் ஆகிறதுக்கு நாய்க்கு அப்படி போட்டுக்கிட்டு இருக்கீங்கிற. நீங்கள் பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் வீட்டு ஆளு இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் திருத்த பாருங்க. ஊரார் வீட்டெல்லாம் திருத்துறாலும் நீங்கள் ஒன்றும் காந்தியோ நேதாஜியோலாம் கிடையாது. அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே வரு என்ன இங்கே பாரு, தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்க. நீங்க எதுக்கு தேவையில்லாத பேசுறீங்க? அக்காவோ தங்கச்சியோ ஆபாசமா நடிக்குது அப்படின்னு வச்சுக்கிருவான். சரி வச்சுக்கோங்க. ஆபாசமா போட்டுக்கிட்டு இருக்குன்னா அந்த பிள்ளைய வந்து அவங்க வீட்லயே ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க. உங்களுக்கு என்னங்க தேவையில்லாத பிரச்சனை? நீங்க போய் ஏதோ பெரிய பெரிய நியூஸ் சேனல்ல பெரிய பெரிய சேனல்ல பேசிட்டு வந்தா நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்களா? சொன்ன நான் விட்டேன். இல்ல நீங்க சொல்றனால ஊராளுக்கு தான் திருந்திட்டாங்களா? இல்ல திருந்த வச்சிருவீங்களா? திருந்த வைப்பேன். என்ன திருந்த வைப்பீங்க? ஏங்க உங்க வேலையை பாருங்க. இப்ப எங்க மாமா என்ன ஏய்னா நாங்கள் சரத்குமார் படத்திலே பார்த்துட்டோம். அந்த ஏலாம் இங்கே கழட்டி விட்டுருங்க. ஏலேவா தூத்துக்குடியா? வெளியே போயிடுறா. வெளியே எதுக்கு போகணும்? எனக்கு ஒரு போக முடியாது. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? தோட்டத்துக்கிட்ட வந்து நீ எல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீ போய் கேஸ் கொடுக்கணும்ல. நீ போய் கேஸை கொடு, நான் பார்த்துக்கிறேன். வேணாம். சரி குழந்தை குட்டியோட இருக்கீங்க, நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழணும். தேவையில்ல பஞ்சாயத்து பஞ்சாயத்துலாம் நான் பார்த்துக்கிருக்கேன். ரோட்டில் ஓடிட்டு ஆபாசமாக நடிச்சுக்கிட்டு இருக்குங்க.
இந்த பிள்ளைல கேட்கறதுக்கு நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக என்னனாலும் பேசிங்க வைப்பீங்க. அது நாங்க தான் கிடைச்சோமா? ஃபேமஸ் ஆகிறதுக்கு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. பாருங்க, நானே 90s கிட்ஸ் சுத்த நாள் பொண்ணு கிடையாது. அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி அடிச்சு அந்த பிள்ளைய வெஸ்த குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல கிடக்கு. இப்ப நான் என்ன பதில் சொல்றது? அந்த பிள்ளை எதுக்கு குடிச்சுங்க? நீங்க பேசுனால தான் குடிச்சா சொல்லுது. வணக்கம்டா மாப்பிள்ள, அருண் தான் காரணம் அப்படின்னு சாக பிள்ளைய கிடந்துட்டு சாகட்டுமா? உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா சாகட்டும்னு சொல்லுவீங்களா? என்னால என்ன சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் என்னாலங்கிறது என்னால நான் சொல்லல, உங்களாலன்னு சொல்றேன். நான் என்னால நான் எப்ப சொன்னேன்? இப்ப என்னால தான் நீ சொல்லிட்டு இருக்க. உங்களால தான் நான் சொல்றேன். அதே என்ன நான் எதுங்க உங்ககிட்ட காமெடி பண்றேன்? ஐயோ பேசாம இருந்தியா? உங்க அக்கா மகளா? அது எப்பல யாரு? அக்கா மக கிடையாது, மாமே மக. மாமி மக தானே? மாமே மாதிரி குழந்தை வந்து ஆபாசமா ஏன் நடிச்சிச்சு? ஆபாசமா அங்க நடிச்சிச்சு. அப்புறம் எப்படி சேலை கட்டுறப்ப லைட்டா அந்த இங்க காவாலேன்னு சொல்லி இங்கனக்குள்ள லேசா தெரிஞ்சிருச்சு அந்த பிள்ளைக்கு. இங்க காவான்னு சொல்லி இங்கனக்குள்ள லேசா தெரிஞ்சிருச்சு. ஆமா, அது ஏதோ இது பண்றப்ப அந்த பாட்டுக்கு இங்கன்னுச்சு இங்கனக்குள்ள லைட்டா தெரிஞ்சிருச்சு. என்ன ஏன் தொப்புல இருக்கீங்க? ஆம்பளை பையன் தொப்புல விடுறது இல்லையா நீங்க? ஐயோ மரியாதை கட்டு போ, உனக்கு மரியாதை. பொம்பளை வாடகை பிடிக்காம வாழ்ந்துக்கிட்டு ராஸ்கல். என்ன செய்யுங்கறா? இல்ல என்ன ஏரியா அது? எந்த ஏரியா? இது ஏரியா பேரு. அப்புறம் நான் வணக்கம், நான் உங்களுக்கு தேனி வந்துறீங்க. சின்ன மண்ணுல இருந்து பேச வேண்டியதானா? என்ன தேனி மாவட்டம்? தம்பி என்ன தம்பி சொல்லுங்க. வேணாம், இதோட நிறுத்திக்கிறோம். வேணாம் வலிக்குது அழுதுறேன்றீங்களா? கோவத்தை கிளப்பிட்டே இருக்காதா? நான் சொல்லிவிட்டேன். இங்க இருந்து நீ கிளம்பு. என்ன கிளம்பு? இல்ல எனக்கு ஒண்ணுமே உங்களுக்கு வியூஸ் வரணும்ன்றதுக்காக வியூஸ் மயில புடுங்கறாங்க. வியூஸ் கேட்டா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, சின்ன பிள்ளைய ஆபாசமா பச்சை பிள்ளைய பார்த்து. சரி, நீங்க எத்தனை வருஷமா நீங்க இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறீங்க? எத்தனை டிக்டாக் வீடியோ போடுறீங்க? எத்தனை வருஷம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க? 4 வருஷமா எத்தனை பேர் திருத்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. திருத்துறத ஓட்ட நான் காட்டணும்னு அவசியம் கிடையாது. காட்டுங்க. அப்புறம் எதுக்கு தேவலாம் காலர் தூக்கி விட்டுறீங்க? என்ன என்ன இல்ல நான் ஒண்ணு நீங்க தான் செஞ்சு விட்டீங்களா? ஆனா ஏங்க எனக்கு யாருங்க பொண்ணு தருவா? பொண்ணே கிடைக்காது. வா, நான் கட்டி தரேன் உனக்கு. என்ன கட்டி தரேன்? வாங்க பொண்ணை பார்த்து கொடுங்க. அப்பா பொண்ணை பார்த்து எனக்கு 5 லட்ச ரூபா கொடு. 5 லட்ச ரூபா கொடுத்தா கிளம்புறேன். இல்லைன்னா தோப்பை என் பேர்ல எழுதி வைங்க. இப்ப உட்காந்து பிச்சு போடுவேன். ஏங்க அந்த மாதிரிலாம் பல மிரட்டா. இருங்க ஓட்டனா போயிடான்ட்டு. அண்ணே மரியாதையா பேச. மரியாதை என்னடா உன்கிட்ட மரியாதையாடா இருந்தா நீ பேசிட்டு இருக்க. எவ்வளவு அண்ணன்ற வார்த்தையை யோவுன்னுலாம் நான் பேசுவேன் உங்ககிட்ட. தேவலாம் வேற கேட்டு பேசிட்டு இருக்காத. என்கிட்ட தெரியாம வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். போயிரு. தெரியும்ண்ணே. வணக்கம்டா மாப்பிள்ள. போடா வெளியே ஓட. என்ன கழுத்து என்னடா நெஞ்ச தூக்கிட்டு வா. வேணாம்டா வேணாம். வேணாம் மச்சான் வேணாம். இந்த பொண்ணுங்க காதலு மூடி மறைக்கும் போது உன்னை கவுக்கும் கோட்டரு. இந்த பாட்டு நல்லா இருக்கும். அண்ணா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குண்ணே. அண்ணா இந்த இடுப்பு அப்படி வச்சுட்டு ஆடுவாங்களோ, குச்சி கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ கொஞ்சம் எனக்கு. என்னண்ணே வயிட்டே வரேன்றாங்கண்ணே. அண்ணே நான் எல்லாட்டுமா போட்டோ பாட்டேன் வண்டே உள்ள இங்கே நீங்கள் இடுக்கிங்க. என்னண்ணே ஏன் இப்படி யாரோ ட்ரெஸ் போட்டு போனா உங்களுக்கு என்னங்க? என்னாச்சு? ஆளாவெல்லாம் ஒன்று வரல. அடு போடா சப்பு சப்புன்னு இருக்கு.